உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். உடன்பிறப்புகளுக்கு தாத்தாவின் சில அறிவுரைகள் என்றும் சொல்லலாம், அல்லது யோசனைகள் என்றும் சொல்லலாம். என்னுடைய யோசனைகளை ஏற்றுக்கொண்டால், அதன்படி நடந்து கொண்டால் உங்கள் உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லட்டுமா? நீங்கள் தினமும் காலையில் ஒரு 15 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். அந்த நடைப்பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், மார்ச் ஃபாஸ்ட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட்னு நீங்கள் ஒரு அந்த காலை மேலும் கீழமாக இடது காலும் வலது காலையும் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் என்று இந்த மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 15 நிமிடம் நடுங்கள். உங்களுக்கு இரத்த ஓட்டம் மிகவும் நன்றாக இருக்கும். இரண்டாவது, வாக்கிங் பண்ணும்போது ஒரு 8 முறை ஒரு 8 போடுவதைப் போல் நீங்கள் நடுங்கள். ஒரு 10 அடி அறைக்குள்ளே நீங்கள் நடந்தால் கூட போதும். 8 போடுவதைப் போல் நடுங்கள். அப்படி போயிட்டு வந்து அப்படி முறுக்கி அப்படி வந்து அப்படி போய் 8 போடுவதை போல் ஒரு 8 முறை நடுங்கள். நீங்கள் அப்படி நடப்பதால் இடதுபுறமும் வலதுபுறமும் நடப்பது போல் உங்களுக்கு உடலுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு மூமெண்ட் கிடைக்கும். ஒரு 8 முறை நடந்தால் போதும். எப்படி போடணும்? 8 கீழே பெரிய 8 இருக்க மாதிரி பாருங்கள். அப்படியே வலதுபுறம் போங்க. போயிட்டு அந்த பாதியில் அப்படியே வலதுபுறம் வந்து அப்புறம் இடதுபுறமாக டேர்ன் பண்ணுங்க. இடதுபுறமாக அப்படியே வந்து திருப்ப வலதுபுறமாக வாருங்கள். இந்த மாதிரி ஒரு 8 முறை நீங்கள் நடந்தால் கூட போதும். உங்களுக்கு எல்லா உடலில் இருக்கிற பாகங்களும் இப்படி அப்படி அப்படி இப்படின்ட்டு ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு உடலை பலவிதமாக அசைந்து கொடுப்பதை போல் ஒரு சக்தி கிடைக்கும். நடைப்பயிற்சிகளில் இது ஒன்று. மற்றொன்று வாக்கிங் ஸ்டைலில் நடந்துங்க. அப்புறம் காலையில் கஞ்சி தண்ணி என்றால் அது அரிசி சாதத்தை வடித்த தண்ணி. நான் அதை சொல்லவில்லை. இரவு நேரத்து தூங்குவதற்கு போவதற்கு முன் சிறிதளவு சோறு மிச்சமான சோறை அல்லது கொஞ்சம் அதுக்காக நீங்கள் தயாரித்து வச்சு அந்த சோத்தை வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஒரு இரவு முழுவதும் வைத்து விடுங்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து அந்த அந்த ஊற வச்சிருந்த தண்ணி பழைய சோற்றை தனியாக எடுத்து அதை வடிகட்டுங்கள். அதை வடிகட்டி அது வடிகட்டின தண்ணீரை தனியாக வச்சுட்டு மற்ற சோறை நல்லா பிசையுங்கள். நன்றாக பிசைந்தால் அது எல்லாம் பிசைக்கப்படும்.
நீங்கள் அந்த சோற்றில் தண்ணி இருக்கும் போதே நீங்கள் பிசைந்தாக்கா அந்த சோறு தண்ணியில் இப்படி அப்படியே போட்டு சரியாக கரையாது, எல்லா சோறும் கரையாது. அதனால் தண்ணீரை தனியாக வைத்து விட்டு அந்த தண்ணி இல்லாத சோறு நன்றாக பிசைந்து சிறிதளவு அதில் தண்ணீரை ஊற்றி வந்து நீங்கள் அந்த அந்த சாப்பாடு தண்ணி கலந்து சாப்பாட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அது சாப்பிட்டு விட்டு அந்த மிச்சம் இருந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் குடிங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கொள்ளுங்கள். தேவ அமிர்தம் என்று சொல்வார்களே, தேவர்கள் அந்த மாதிரி சாப்பாட்டைத்தான் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அது தேவ அமிர்தம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு நீ அந்த பழைய சோற்றை அந்த கஞ்சி பழைய சோற்றை பிசைக்கி அதை சாப்பிட்டுவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் உடம்பு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதை விட ஆரோக்கியமான உணவு எதுவுமே இல்லை. ஆம் சொல்லுங்களே. பிறகு தினமும் ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் நன்றாக வேக வையுங்கள். நன்றாக வேக வைத்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டு அதில் வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணீரை குடிங்க, ஆற வச்சுட்டு குடிக்கணும். அப்படி சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும், உடலுக்கு உரம் கிடைக்கும். பிறகு இந்த நெல்லிக்காய் இருக்கிறது அல்லவா, பெரிய நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காயை நன்றாக கழுவி விட்டு அந்த பெரிய நெல்லிக்காயை கடித்து கொறித்து அது ஒரு நெல்லிக்காய் முழுமையாக சாப்பிட்டுடுங்க, மென்று விட சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணீரை அந்த நெல்லிக்காய் சாப்பிட்ட பிறகு அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் குடிங்க. அது ஆப்பிளை விட அதிகமாக உங்களுக்கு உடல் வலிமையை கொடுக்கும். ஆம் சொல்லுங்க. அப்புறம் படுக்கும் பொழுது தினமும் ஒரு 100 கிராம், அதாவது ஒரு கப் அளவில் ஒரு பால் குடித்துட்டு படுங்கள். இவ்வளோ போதும். இதை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுடைய உடம்பு மிகவும் வலிமையாக இருக்கும். மற்றொன்று, நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்கள் முகமெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பண்ணு மாதிரி இருக்கும், பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். ஒரு மாதிரி பொச ஒடுங்கி இல்லாமல் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் காணப்படுவீர்கள். இதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு எனக்கு தெரிவியுங்கள். எஸ், நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு என்னை பாராட்டி நீங்கள் சொல்லுவீர்கள். ஓகே செல்வங்களே, நான் சொன்ன மாதிரி செய்தீர்கள்னா நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்று தினமும் புது மனிதர்களாக இருப்பீர்கள். ஓகே, வேறு வெளியில் இந்த கார்பேஜ் தூய்மைப்படுத்தும் இலாக்காவை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவோ அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி போகிறதுக்கு அவங்க வண்டியில் பேசின்னு போகிறாங்க. ஓகே செல்வங்களே, என்ன சத்தம்னு பார்க்குறீங்களா? அது ரோட்டில் யாரோ போகிறோம், கார்பரேஷன் ஒர்க்கர். ஓகே செல்வங்களே, நான் சொன்னதை செய்யுங்கள், திடமுடன் இருப்பீர்கள். வணக்கம்.